என்னாச்சு? ஏன் அனிதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? ஏதாவது சொன்னாளா அத்த? சொன்னா சிவா. என்ன சொன்னா? அவளை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல சிவா. அப்புறம் எதுக்கு அத்த அவ சூசைட் அட்டம் ட்ரை பண்ணா? வெளியே எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஆசை இருக்கா? இருக்கு சிவா. ஆனா அது சாதாரண ஆசை இல்ல. அந்த ஆசையை வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம தான் அனிதா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. என்ன அத்த அனிதா ஆசைப்பட்டு கிடைக்காம போயிடுச்சு? இல்ல சிவா, நாம ஒரு கணக்கு போட்டா நமக்கு மேல இருக்கிறவன் இன்னொரு கணக்கு போடுறான். ஐயோ மாமா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது சிவா. இனிமே அவ உயிரோட இருக்கிறதும் இல்லாம போறதும் உன் கையில தான் இருக்கு. அத்த, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவளுக்கு என் மேல ஆசை இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இப்ப அதெல்லாம் மறந்துட்டு நானும் சக்தியும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிட்டாளா? அவ எழுதுனத படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நானும் உன்ன மாதிரி தான் அதிர்ச்சியாயி நின்னேன். அவளோட உலகம் உயிர் எல்லாமே நீ ஒருத்த மட்டும்தான் சிவா. சிவா, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அனிதாவை பெத்தவங்கிற முறையில உன்னை தேடி வந்திருக்கோம். இந்த சங்கடத்தை உன்னை தவிர வேற யாராலையும் தீர்த்து வைக்க முடியாதுப்பா. எங்களை கைவிட்டுறாத சிவா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா அதெல்லாம்? சிவா, எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. இப்ப எங்க பொண்ணோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஓ, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இது உனக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியும்பா. ஆனா அவளை பெத்த தாயா நீ ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளைதான் எங்களால காப்பாத்த முடியல. ஆனா அவளோட கடைசி ஆசையவாவது ஒரு அம்மாவா நான் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சிவா நாங்க உன்னை தேடி வந்திருக்கோம். எப்படி அத்தை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அத்தை, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அத்தை, விடிஞ்சா எனக்கும் சக்திக்கும் கல்யாணம். இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே அவதான். நான் அந்த உரிமையை சக்தி கிட்ட கொடுத்துட்டேன் அத்தை. அது எப்படி அத்தை நான் கெடுக்க முடியும்? அனிதாவுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். ஆனா சக்தியை விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தை, ப்ளீஸ் என் நிலைமை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏன் மாமா, அன்னைக்கு நீங்களும் அப்பாவும் தானே சக்தி கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. சக்தி மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல. இப்போ நீங்களே வந்து இப்படி கேட்கும்போது நான் என்ன மாமா செய்வேன்? தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. சிவா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. அனிதா கழுத்துல 1க்கு 2 முறை நீ தாலி கட்ட போன. ஆனா அது நடக்கல. அப்பவே ஒருவேளை நீ அனிதா கழுத்துல தாலி கட்டியிருந்தன்னா என் பொண்ணுக்கு இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அத்தை, முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை. எனக்கு பழச எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. சக்திக்கு எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நானும் அவளும் புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்ததுல இருந்து எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அத்தை. என்ன சிவா சொல்ற? ஆமா அத்தை, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு சக்தியை தேடி போய் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். நானே என்னோட கையால சக்திக்கு கோயில்ல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு அவளை மனைவியா கூட்டிட்டு வருவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் அன்னைக்கு அவ கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான்
அனிதாக்கு கேன்சர்ன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் சக்தியை நேர்ல பார்த்து நான் சமாதானம் சொல்ல போகும்போது தான் நீங்க பார்த்துட்டீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.